தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனியின் செல்வாக்குக்கு எதிராக போராடுவதாக பிரான்சின் ஜோதா பாதலா வாக்குறுதி அளித்துள்ளார். அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தொடர்பான தூதர்களின் சம்பவம் குறித்த பிரான்ஸ், நோர்வே நாடுகள் கூட்டாக நடத்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அல்ஜீரியாவுடன் மோதல் வேண்டும் என்று கூறுவோரை பிதற்றிகள் என எமனுவேல் மேக்ரோ கடுமையாக தாக்கியுள்ளார். அல்ஜீரியாவுடன் மோதல் வேண்டும் என்று கூறுவோர் பிதற்றுகள் என எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டதற்கு புருனோ ருத்தையோ பதிலளித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரான்சில் காஃப் எரஸா APL உதவித் தொகைகள் அதிகரிக்கின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனியின் செல்வாக்குக்கு எதிராக போராடுவதாக பிரான்சின் ஜோதா பாதலா வாக்குறுதி அளித்துள்ளார். பிரான்சின் வலதுசாரி ரசம்பிளமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் 30 வயதான தலைவர் ஜோதா பாதலா ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகள் மற்றும் முடிவுகளில் அதிக செல்வாக்கு செலுத்துவதாக குற்றம் சாட்டி வருகிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்சின் சுதந்திரம் மற்றும் தேசிய நலன்கள் என்பவை பாதிக்கப்படுவதாகவும், ஜெர்மனியின் செல்வாக்கு அதிகரிப்பதால் பிரான்சின் குரல் ஒதுக்கப்படுவதாகவும் பாதலா வாதிடுகிறார். பிரான்சின் ரசம்பிளமோ நேஷனல் கட்சி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்சின் நிலையை வலுப்படுத்துவதற்காக ஜெர்மனியின் செல்வாக்கை எதிர்த்து போராடுவதை முக்கிய இலக்காக கொண்டிருக்கிறது. ஜோதா பாதலா பிரான்சின் அரசியல் அரங்கில் மிக வேகமாக உயர்ந்து வரும் ஒரு தலைவர். ரசம்பிளமோ நேஷனல் கட்சியின் தலைவராக 2022 பொறுப்பேற்றார். ஜெர்மனியின் பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீண்ட காலமாக முக்கிய பங்கு வகிக்கின்றது. இதனை பிரான்சின் சில அரசியல் கட்சிகள் எதிர்த்து வருகின்றன. ஜெர்மனியின் செல்வாக்கு குறைக்கப்பட வேண்டும் எனவும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்சின் குரல்
வலுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜோதா பாதலா கோரிக்கை விடுத்து வருகின்றார். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தொடர்பான தூதர்களின் சம்பவம் குறித்த பிரான்ஸ், நோர்வே நாடுகள் கூட்டு விசாரணை நடத்துகின்றன. அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்படும் தூதர்களின் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ், நோர்வே நாடுகள் கூட்டாக போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளன. பிரான்ஸ் போலீஸ், நோர்வே போலீஸ் இணைந்து ஒரு கூட்டு விசாரணை குழுவை உருவாக்கியுள்ளன. இந்த குழுவில் நோர்வே நாட்டின் பொருளாதார குற்றவியல் துறையும் பிரான்ஸ் போலீஸும் இணைந்துள்ளன. மோனா ஜூல் மற்றும் அவரது கணவர் டெர்ஜே டாச் லார்ஷன் ஆகியோரின் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது. இவர்கள் இருவரும் எப்ஸ்டைனுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2018 ஓஸ்லோவில் ஒரு வீடு வாங்குவதற்கு சந்தை விலையை காட்டிலும் குறைவாக நிதி உதவி பெற்றமை, 2011 எப்ஸ்டைனின் தீவுக்கு சென்றது மற்றும் டாச் லாசனுக்கு வீட்டில் பராமரிப்பு சேவைகள் செலுத்தப்பட்டது போன்ற விவகாரங்கள் விசாரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் எப்ஸ்டைன் கோப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் நிதி குற்றங்கள் குறித்து பல விசாரணைகள் நடந்து வருகின்றன. இதில் ஃபேப்ரிஸ் எய்டன் என்ற தூதரும் அடங்குவார். இவர் 2006 முதல் 2013 வரை ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றியிருந்தார். மோனா ஜூல் நோர்வேயின் வெளியுறவு அமைச்சகத்தில் தலைவராக பணியாற்றியிருந்தார். பின்னர் 2010களில் பிரிட்டனுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டார். இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரின் சிறப்பு தூதராக 2005 முதல் 2016 வரை பணியாற்றியுள்ளார். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் 2019 சிறையில் உயிரிழந்தார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. அல்ஜீரியாவுடன் மோதல் வேண்டும் என்று கூறுவோரை தலை கீழாக நடப்பவர்கள் என எமனுவல் மேக்ரோ கடுமையாக தாக்கியுள்ளார். அல்ஜீரியாவுடன் கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று வாதிடுவோரை பிதற்றிகள் என்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். ஏப்ரல் 27 எரியேஸ் பகுதியில் மருத்துவர்களுடன் உரையாடும் பொழுது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தலைகீழாக நடப்பதாக மேக்ரோ கூறினார். பிரான்சின் தேசிய நலனுக்கு அல்ஜீரியாவுடன் நல்ல உறவுகளை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே வரலாற்று ரீதியான உறவுகள் உள்ளன. சில அரசியல் தலைவர்கள் அல்ஜீரியாவுடன் கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று வாதிடுகின்றார்கள். ஆனால் எமனுவல் மேக்ரோ
ஒத்துழைப்பு மற்றும் நல்லுறவுகளை மேம்படுத்துவதே பிரான்சின் நலனுக்கு உகந்தது என்று கருதுகிறார். மேக்ரோனின் இந்த கருத்து பிரான்சின் வெளிநாட்டு கொள்கை குறித்து தொடரும் விவாதத்தில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. லே ரிப்பப்ளிக்கன் கட்சியின் தலைவர் புருனோ ருத்தையோ உள்ளிட்டோர் அல்ஜீரியாவுடன் கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அல்ஜீரியாவுடன் மோதல் வேண்டும் என்று கூறுவோர் பிதற்றிகள் என எமனுவல் மேக்ரோ குறிப்பிட்டதற்கு புருனோ ருத்தையோ பதிலளித்துள்ளார். பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அல்ஜீரியாவுடன் பிரான்சின் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார். தொடர்ச்சியாக இந்த கருத்தை அவர் முன்வைக்கின்றார். ஆனால் புருனோ ருத்தையோ உள்ளிட்ட சில அரசியல் தலைவர்கள் அல்ஜீரியாவுடன் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வாதிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் எமனுவல் மேக்ரோ அல்ஜீரியாவுடன் மோதல் வேண்டும் என்று கூறுவோர் பிதற்றுகள் என்று மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேக்ரோனின் விமர்சனத்தை பொய்யான காரணம் என்று ருத்தையோ குற்றம் சாட்டியுள்ளார். அல்ஜீரியாவுடன் கடுமையான நிலைப்பாடு எடுப்பது பிரான்சின் தேசிய நலனுக்காகவே என்று ருத்தையோ வாதிடுகிறார். மேக்ரோ அல்ஜீரியாவுடன் நல்ல உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த விவாதம் பிரான்சின் வெளிநாட்டு கொள்கை மற்றும் அல்ஜீரியாவுடன் உள்ள உறவுகள் குறித்து தொடரும் அரசியல் மோதலின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பயணம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். எமனுவல் மேக்ரோ வரும் நாட்களில் இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்வார் என தெரிய வந்துள்ளது. அண்டோராவுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட பின்னர் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாக கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் நிலைநிறுத்தல் குறித்து மேக்ரோ பேச்சுவார்த்தை நடத்துவார். பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிலைநிறுத்தவும் சர்வதேச சமூகம் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஆதரவளிக்கின்றது என கூறும் ஒரு கூட்டணியை பிரான்ஸ் நாடு உருவாக்கியிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் பங்குதாரர்களை, இதில் ஈரான் நாடு கூட உள்ளடக்கப்படுகிறது, உறுதிப்படுத்த முடியும் என நம்புவதாக அண்டோராவில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பகுதியாகும். ஈரான் இந்த நீரிணையை மூடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உலக எண்ணெய் விநியோகம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகின்றது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்திய செல்வாக்கு குறித்து மோதல்கள் தொடர்கின்றன.
பிரான்சில் காஃப் ஏரசா APL உதவித்தொகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் குடும்ப உதவித்தொகைகள் காஃப் வழங்கும் ஏனைய உதவிகள் 0.8% அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த உயர்வு 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய தொகைகள் மே 5ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்கில் இடப்படும். உங்கள் குடும்ப நிலைமை மற்றும் வருவாயின் அடிப்படையில் உதவித் தொகைகள் மாறுபடலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் கணக்கில் புதிய தொகைகள் மே 5ஆம் தேதிக்கு பின்னர் வைப்பிலிடப்பட உள்ளது. ஏரசா 651.69 யூரோ, தம்பதிக்கு 977.54 யூரோ, தனி பெற்றோருக்கு 836.85 யூரோ, குடும்ப உதவித் தொகைகள் 2 குழந்தைகள் 153.01 யூரோ, 3 குழந்தைகள் 347.66 யூரோ, 4 குழந்தைகள் 545.1 யூரோ. பாடசாலை தொடக்க உதவித்தொகை 6 முதல் 10 வயது 429 யூரோ 01 யூரோ, 11 வயது முதல் 14 வயது வரை 452.67 யூரோ, 15 முதல் 18 வயது வரை 468.36 யூரோ. செயல்பாட்டு உதவித்தொகை ஒருவருக்கு 638.28 யூரோ. கூடுதலாக மாதம் சராசரியாக 50 யூரோ உயர்வு பெற்றுள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கல்வி உதவி அடிப்படை தொகை 153.01 யூரோ, மாற்றுத்திறனாளி பெரியவர்களுக்கான உதவித்தொகை 1042.62 யூரோ என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.